ஸ்ரீதரமணி என்று சொல்லுற அத்தனை பேரும் கட்சிக்காரர்கள். இவர்கள் குத்தி மூடியவர்களெல்லாம் தமிழக கட்சியில் முதல் தட்டி நீர் போகலாம், அவ்வளோதான். அந்த நாட்களில் கட்சியை விட்டு விளக்குறது அப்படித்தான். முதல் தட்டி நீர் போகலாம் ரெண்டா போகிறது. இன்றைக்கு தான் போய் வழக்கு வைக்கிற படம் 18-19 மாதமாக கட்சி ஒழுங்காக தான் போகும், மத்திய ஒழுங்காக தான் போகும், அரசியலுக்குள் ஒழுங்காக தான் போகும், ஒழுங்காக தான் முடியும். எந்த பிரச்சனையும் இல்லை. கட்சி பிளவுபட்டு விட்டது. இலங்கை தமிழரசு கட்சி பிளவுபடையில, இலங்கை தமிழரசு கட்சி பிளவுபடையில. NDP ஆட்கள் எடுத்துக்கொண்டு கைதியை பற்றி யாராவது வாய் போகலாமோ? அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது, உள்ளூராட்சியில் இருக்கிறது. என்னுடைய தலைமையின் கீழே கட்சி ஒருமுகமாக இருக்கும், கட்டுக்கோப்பாக இருக்கும். ஒழுங்கில் என்ன இருக்கிற அடியா போகணும், இல்லை நாங்கள் போகணும். இதான் நான் முதலே சொன்னேன். எத்தனை நாள் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது, சும்மா தான் பதில் போட்டு வச்சிருக்கேன். கட்சி கொள்கைகளை மீறி செயற்படுகிறவர்களை நாங்கள் கட்சிக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்க மாட்டோம். அவரோட கூட்டு கதை பண்ணுவோம் கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு அனைவருடைய முடிவும் அந்த முடிவாகத்தான் இருக்க வேண்டும். தமிழ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பார்ந்து அவர்களே, இது மண்டபத்தினுடைய உண்மையாளர்களே, மது ஒழிப்பு சம்பந்தமாக பேசிய சூழ்நிலை அவர்களே, பிரதேச சபையினுடைய பிள்ளைகளை இந்த கௌரவத்தை பெறுகின்ற பெற்ற நட்சத்திரங்கள் இருக்கிறதோட வழக்கம். நான் நீண்ட நேரம் பேச வேண்டிய இல்லை, 2 முறையாக மட்டும் சொல்லி கருத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தந்தை செல்வா அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கான முடிவும் சோமியும் சுயாட்சியும் கௌரவம் தன்மானமும் தன்னாட்சியும் தனித்துவமும் கூறப்படுவதாக சமஸ்தி ஆட்சி முறை அதனை பொருத்தமான முறை கூறிக்கொண்டே இலங்கை தமிழரசு கட்சியை ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த சமஸ்தி முறை என்பது என்னுடைய பூச்சாளர் போது 1922ஆம் ஆண்டு பண்டாரநாயக் அவர்களால் முன்மொழியப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இப்பொழுது நாங்கள் தேர்தலை மாகாண சபை முறையை பேசுவோமே, அந்த மாகாண சபையினுடைய பிதாமகர்கள் எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயக்கா உள்ளூராட்சி அமைச்சராக இருந்த காலத்தில் மாகாண மட்டத்தில் உள்ளூராட்சி அமைச்சர்களை ஒன்றிணைத்து செயல்படுவதற்கான கட்டமைப்பாக மாகாண சபை பொறுப்பை அப்போதே முன்மொழிந்திருந்தார். அவர் மாகாண சபை என்பது கூட ஒரு 87ஆம் ஆண்டிலே முன்வைக்கப்பட்ட ஒரு பிரின்சிபல் கோட்பாடு அல்ல. அதுவும் இந்த நாட்டினுடைய சிங்கள தலைமைகளால் முன்னெடுக்கப்பட்ட ஒன்றுதான். அவை எதுவுமே இந்த 2மே எங்களுடைய தனித்துவத்திற்கு போட வேண்டும் என்று என்கிற எண்ணப்பாட்டை கொண்ட 2மே சிங்கள தலைவர்களால் முன்மொழியப்பட்டதுதான். இப்போ நான் அதை அப்படியே வைத்து கொண்டு 2 நேரம் பேசாமல் 2 கேள்விகள் இருக்கிறது. எல்லாரும் இப்போ விமர்சிப்பார்கள்.
ஒற்றுமை இல்லை, கட்சியில் ஒற்றுமை இல்லை, நேற்றும் இல்லாமல் பேசுகிறாங்க. கட்சியை பொறுத்தவரையில் மிக தெளிவாக ஒற்றுமையாக கட்சியில் ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிற ஒவ்வொருவரும் கட்சிக்காரர் அல்ல. அத்தனை பேரும் இந்த கட்சியிலேயே ஒற்றுமை இல்லை, சுதந்திரன் அணி, ஸ்ரீதரன் அணி என்று சொல்லுகிற அத்தனை பேரும் கட்சிக்காரர்கள் இல்லை. இவர்கள் புத்தி மொழிகிறதெல்லாம் தமிழ் சிலத்தில் உடைக்கிறதுதான், புலப்படுத்துறதுதான். இதுதான் இந்த புத்தி மொழி. இந்த கட்சியில் ஒற்றுமை, கட்சியாக ஒற்றுமை தான் வச்சுருக்கேன். இது பிளவும் கிடையாது. நான் நினைக்கிறேன் கடந்த 18-19 மாதமாக கட்சி ஒழுங்காக தான் போகும், மத்திய அரசு ஒழுங்காக தான் போகும், அரசியலுக்குள் ஒழுங்காக தான் போகும், ஒழுங்காக தான் முடிவு. எந்த பிரச்சனையும் இல்லை. முந்தி ஒவ்வொரு மத்திய அரசு கூட்டத்தில் இருந்தாலும் புரிஞ்சாப்பாடு சில பத்திரிகையாளர்கள், சில பேர் ஸ்கூப் நியூஸுக்கு சொல்லுவாங்க. உழுத்த செய்தி எடுக்கிறதுக்கு என்ன பிடிப்பாங்க, சுதந்திரம் பிடிப்பாங்க, அவங்க எழுதுவாங்க. அவங்களே ஒன்றும் இல்லை, அவரும் இல்லை. அப்போ ஒழுங்காக காட்சி உடனே புத்தி முறையாக்கிறது யாரை பார்த்தாலும் அதில் இருக்கிற கட்சிக்காரனே கிடையாது. காட்சிக்கு வெளியில் இருக்கிற நண்பர்கள் எப்படியாவது தயார் காண்கிறார்கள், உடைத்து விடலாம், சாத்தியம் இல்லை, அதுக்காக இடமளிக்க போவதும் இல்லை. நாங்கள் தெளிவாக சுதந்திராவர் சொன்ன மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டது உண்மை. அது ஒரு அலையினுடைய, இந்த தேசிய அலையினுடைய ஒரு தாக்கம். நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் அதிலே சுதாரித்துக் கொண்டிருக்கிறோம். இனிமேல் இந்த பாரதியார் சொன்ன மாதிரி மாணவர்கள் தமிழன்னு கொண்டிருந்து வாழ்த்துறதில் நன்றோ சொல்லி என்று இல்லையாக நம்ம என்னதான் என்ன சிங்கள தலைமைத்துவ கட்சிகள் இப்போ NDP-யாக எடுத்துக்கொண்டு கையெழுதியை பற்றி யாராவது வாய்ப்பு போகிறாங்க. அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது, உள்ளூராட்சியில் இருக்கிற மெம்பராக இருக்கிறது, இங்கே வடகிழக்கில் இருக்கிறவங்க எவராவது கையெழுத்தை பேசுகிறாங்க, குடியேற்றங்களை பேசுகிறாங்க, இல்லாட்டி விடுதலாளி நிறைய எப்படி பேசுகிறாங்க. இந்திய பேசுகிறாங்க. அப்படி முடியாது. ஏன்னா அவங்க தலைமை கட்ட அவங்க தலைமை அந்த கட்சியினுடைய தலைமை சிக்கலாம். அதை நாங்கள் எல்லாரும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கு. அந்த NDP-யை இங்கே NDP அவ்வளோமான விசாரணைக்கு இப்போ இருக்கிறவர் ரெஸ்பெக்ட் கவர்ச்சி அப்படின்னா தலைவர் நானும் கூட படிக்கிறேன். நான் எனக்கு நாட்டு இருக்கு. அதெல்லாம் வேறு இந்த இங்கே 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 அந்த பிரதிநிதித்துவம் நடத்துவதற்கு அந்த கட்சிக்கு தகவல் இல்லை. எனவே நாங்கள் தனித்துவத்துக்காக எங்களுடைய இன அடையாளத்தை பேணிக் கொள்வதற்காக, கலாச்சாரத்தை பேணிக் கொள்வதற்காக, மொழியை உரிமையை பேணிக் கொள்வதற்காக, ஒரு தன்னாட்சியை பேணிக் கொள்வதற்காக அன்று தந்தை செல்வா காலத்தில் இருந்து போராடி வருகிறோம். உண்மையாக உலகத்தில் ஒரு விஷயம் சில காரியங்களுக்காக பிறப்பார்கள். புத்தரும் அதுதான் பிறந்தார், இயேசுவும் அதுதான், ஆனால் காந்தியும் அதுக்காக, நெல்சன் மண்டேலாவுக்காக, அந்த செல்வம் அப்படியான ஒரு லட்சியத்திற்காக விவகாரங்கள் சில காரியங்களுக்காக காலத்துக்காக சிலர் தோன்றுவார்கள். அது இயற்கை நியதி. அந்த நியதியின் அடிப்படையில் தமிழ் மக்களுடைய வாழ்வியலுக்காக வழிகாட்டுவதற்காக இந்த மண்ணிலே பிறந்தவர்களிலே அந்த செல்வம் அவர் வெற்றி சென்றார், வழிநடத்தி சென்ற முன்மொழிவுகள் நாங்கள் தெளிவாக முன்னெடுக்கிறோம். கட்சி என்ற வகையில் இப்பொழுது இங்கே இருந்து ஒரு சின்ன குறிப்பு இதனுடைய உறுப்பினர்களுக்கு போட்டிருக்கிறேன். அந்த செயல்கள் மேடையில் பேசுறது, கையில் பேசுகிற விருப்பம் விளையாடணும். உடனே நாங்கள் கட்சி அரசியல் பதவிக்கு கட்சி. ஆனால் இன்றைக்கு தந்த செல்வாவுடைய நாங்கள் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டோம். நான் போட்டேன். எத்தனை உள்ளாட்சி மன்றங்கள் இருக்கு? யாத்திரை மாவட்டத்தில்
3 தலைவர்கள் வந்துச்சு. அதிலிருந்து 4 மெம்பர்கள் வந்துச்சு. நல்ல காலம் யாருக்கான மாநகர சபைக்காரர் ரெண்டியே வந்துட்டுறான். இந்த பிரதேச கலெக்ஷன் இல்லை. உங்களுக்கு பல கட்சி இருந்தது, பதவி இருந்தது, நினைத்தது இந்த தமிழரசு கட்சி, அந்த பெருமானுடைய கட்சி. இது சரியில்லை. எல்லாருக்கும் நான் சொல்றேன், எங்களுடைய கட்சி தான் இப்படியான நிலைகளில் அவங்க பங்கு பெற்றுவோம், கட்டாயம் பங்கு பெற்றுவோம். அப்பொழுதுதான் எங்களுடைய பலம். நாங்கள் இருந்து ஒரு மக்கள் இருக்கிறார்கள், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், உள்ளூராட்சி ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை மக்களுக்கு அட்லீஸ்ட் படம் எடுக்கிறார்கள். 2 நிலைகளில் மாறி போவாங்க, வேறு யாரும் எடுத்து அதே பெட்டி கட்டி கூட்டமாக போகிறாங்க. தெரியவா அப்படிதான் கூட்டமாக படி பண்ணுவாங்க. எனக்கு கணக்காக வந்து நேற்று கோரிக்கை அனுபவம் பார்த்து எனக்கு நல்ல செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது வந்து எடுத்து பண்ணி கூட வேறு யாரும் போடுவார். நான் தெரியும், நான் கேட்கிறேன், தம்பி ஏன் அவ்வளோ எனக்கு தெரியும். இப்போ எங்களுக்கு எதிரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் நண்பர்களாக இருந்து கொண்டு கதல் திறக்கிற காலத்தில் என அவதானம் இருக்கணும். தமிழரசு கட்சி நிலைக்கு நிற்க வேண்டாம். இதில் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். கட்சி ஒற்றுமையாக தான். அதில் இந்த பட்டு பொது ஒன்றும் நடக்காது. இந்த பயணம் தொடரும். நான் ஏற்கனவே பயணங்கள் இந்த டாக்ஸ் பார்க், இந்த caravan moves. இந்த நாய்கள் தெரியவில்லை. நாங்கள் போன நாய் குலைக்கிறது, எங்கே போனால் இந்த நாய் குலைக்கும், அதற்கு கவலை கிடையாது. எங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதில் புத்திமுடியால் கிணறு ஆக ஒவ்வொருவரையும் பார்த்தா இங்கே எங்களுடைய அணி எங்களை கட்சிக்காரரும் உண்மையாக பெரிய முத்திகளை சொல்லுவார்கள். அனைத்து ஒற்றுமையாக தெரியும், அது நியாயம். இங்கே கொண்டு போயிருக்கோம், சமாதானமாக போயிருக்கோம், இணக்கப்பாடு இருக்கும். எங்களுடைய கருத்துறாங்க, அது நியாயமாகும். நாங்களும் பேசுகிறோம், அது செய்கிறோம், உலகத்தில் செய்கிறோம். எழுதுகிற அத்தனை பேர், புத்திமுறை அத்தனை பேர், ஏன்னா இதெல்லாம் எங்களுடைய உறுப்பினரை சொல்கிறேன். அது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் அங்கே ஏதோ விசாரணை அதெல்லாம் ஒழுங்காக அது சொன்ன மாதிரி ஒழுங்கு என்ன இருக்கிற அடியார் போகணும், இல்லாட்டி நாங்கள் போகணும். இதுதான் நான் முதலே சொன்னேன், எத்தனை நாள் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. சும்மா தான் பதில் போட்டு வச்சிருக்கேன். சும்மா நான் தான் தலைவர். சொந்த அவர்களாம் போச்சு. 2 பேருக்கும் பதில் போட்டுருக்கிறவர்கள் எங்கள் 2 பேருக்கு தான் தெரியாத சூழ்ச்சியம். ஒரு சூழ்ச்சியத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பதில் போட்டிருக்கிறோம். அது சொல்ல போகிறதும் கிடையாது, சொல்ல தேவையும் இல்லை. புதிய நேரம் விலைக்கு நாங்கள் 2 பேரும் அது அவுட்டு. அதனுடைய உறுப்பினர்கள் தெளிவாக இருங்க, கட்சி ஒழுங்காக்கிறது, பயமாக இருக்குது, ஒற்றுமையாக இருக்குது. உண்மையாக சிறுவர்களோடலாம் முந்தராந்து வேலையில் பிடிச்சிருக்காங்க. அவரோட காரியம் கேட்குறேன், என்ன பேசுகிறேன் நான் ஒரு கூட்டு கதை போகலாம் அப்படின்னு கேட்டேன். ஒரு பேச்சிலே கட்சியில் இருக்க கட்சி ஒழுங்காக தான் இருக்கும், இனி ஒழுங்காக இருக்கும். என்னுடைய அதைத்தான் நான் சொல்லணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வழிகிடக்கு கோப்பாய் கோமான் நன்னிய செய்கின்ற தொகுதி. நான் கோப்பாயத்தை சேர்ந்தவன். நல்லூரில் போய் குடியேறினா கோப்பையை விட்டவன் இல்லை. எந்த உறவோடு எனக்கு கோப்பை தான். நான் மட்டும்தான் நடுக்க போயிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒழுங்கான ஒரு திரும்பின்றேன். அதனுடைய அதுக்காக இந்த சில காரியங்கள் கட்சியாளர் உபாசனம் பண்ணினார். துரோகம் பண்ணினால் துரோகம் திருப்பி பண்டிகை சொல்ல இருக்கிறது. ஓட்டம் கூட்ட சொல்லும் வணக்கங்களை சொல்லிக்கொண்டு தந்தை சில்வாவினுடைய 128வது பிறந்த தினத்தை முன்னிட்டு நடைபெறுகிற இந்த வைபவத்திலே என்னையும் அழைத்து உரையாற்ற கொடுத்த சந்தர்ப்பத்துக்காக முதலில் நான் நன்றி செலுத்த கடமைப்படுகிறேன். 128 வருடங்களுக்கு முன்னர் பிறந்தவர் என்று பார்க்கிற போது 1948ஆம் ஆண்டு
அவருக்கு வயது 50. நாடு சுதந்திரம் அடைகிற போது 49 வயது. ஒரு சில மாதம் அடுத்த மாதமே அவருக்கு 50வது வயது நிறைவடைகிறது. அவர் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். பாராளுமன்றத்திலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய உபதலைவராகவும் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். அக்கட்சியினுடைய செயலாளராக வைத்தியர் நாகநாதன், EMP நாகநாதன் அவர்கள் இருந்தார். இந்த தொகுதியைச் சேர்ந்த திரு வன்னியசிங்கம், கோப்பாய் கோமான் என்று நாங்கள் அன்போடு அழைக்கிற திரு வன்னியசிங்கம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். வேறும் சிலர் இருந்தார்கள். சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு நாடு தன்னுடைய பிரஜைகள் யார் என்று வரையறுக்கிற ஒரு வழக்கம் அந்த நாட்களிலே சுதந்திரம் அடைந்த நாடுகள் கொண்டிருந்தன. இலங்கையிலே இலங்கை பிரஜைகள் யார் என்று வரையறுக்கிற பிரஜா உரிமைகள் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்படி வரையறுக்கப்படுகிற போது ஏறத்தாழ 8 லட்சம் தமிழ் பேசுகிற அந்த நாட்களிலே இந்திய வம்சாவளி தமிழ் மக்கள் என்று நாங்கள் அழைத்த தமிழ் மக்கள் பிரஜா உரிமை அற்றவர்களாக ஆகினார்கள். அந்த பாராளுமன்றத்திலேயே அவர்களுடைய பிரதிநிதிகள் 7 பேர் இருந்தார்கள். அந்த பாராளுமன்றத்திலேயே 99 ஆசனங்கள், அதிலே 7 ஆசனங்கள் அவர்களுக்கு இருந்தது. அதுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களும் சிலர் இருந்தார்கள். ஆகவே அந்த சட்டம் இயற்றப்படுகிற போது அதை எதிர்க்க வேண்டும் என்று தந்தை செல்வா, வைத்தியர் நாகநாதன், திரு வன்னியசிங்கம் ஆகியோர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள். ஆனால் அந்த வேளையிலே இப்பொழுதும் நடைபெறுகிறது போலதான் திரைமறைவிலே சில இணக்கப்பாடுகள், சில ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமாக அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது, வாக்கெடுப்பு நடைபெற்ற போது யார் யார் எப்படியாக வாக்களித்தார் என்கின்ற பதிவு அங்கே கிடையாது. பெயர் சொல்லி வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை அந்த சட்டத்தில். ஆனால் அதனை தங்களுடைய கட்சி ஆதரித்தது என்ற ஏமாற்றத்தினாலேதான் தந்தை செல்வா ஏற்கனவே தலைமுறையிலே சொன்னதை போல பல கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தார். கொள்ளுப்பட்டியிலே, ஹவுஸ் கார்டன்ஸிலே, தன்னுடைய இல்லத்திலே, இங்கே பல்வேறு கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தார். அந்த சட்டத்தை தொடர்ந்து இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டம் என்று இன்னொரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தையும் தந்தை செல்வாவும் மற்ற இருவரும் எதிர்த்தார்கள். எதிர்க்க வேண்டும் என்று அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்குள்ளேயே தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள். அந்த சட்டத்தையும் அப்போது பாராளுமன்றத்தில் இருந்த இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளும் எதிர்த்தார்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சட்டம் அவர்களுக்கு சாதகமான சட்டம் என்று ஒரு சிலர் இப்பொழுது வியாக்கியானம் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். தங்களுக்கு சாதகமான சட்டத்தையே அவர்கள் எதிர்த்தார்கள். அவர்களே எதிர்த்தார்கள். அந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிற
நிறைவேற்றப்படுகிற போது, இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்படுகிற போது, வாக்கெடுப்பு நடைபெறுகிற போது கௌரவ தகநாயக்க அவர்கள் பெயர் குறிப்பிட்டு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை விடுத்தார். voting by name. அவர் அப்படி கேட்டபடியினாலே, டிமாண்ட் பண்ண அப்படியாக செய்ய வேண்டும் என்று சொன்னதினாலே பெயர் குறிப்பிட்டு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அகில இந்திய தமிழ் காங்கிரஸை சேர்ந்த 3 பேர், தந்தை செல்வா, வைத்தியர் நாகநாதன், திரு வன்னியசிங்கன், அதை எதிர்த்தார்கள். இந்திய வம்சாவளி தமிழ் மக்களுடைய 7 பிரதிநிதிகளோடு சேர்ந்து இவர்கள் 3 எதிர்த்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக ஜிஜி பொன்னம்பலமும் மற்றவர்களும் அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். ஆதரவாக இது பதிவிலே இருக்கிறது இடத்துல. இங்கேயும் நான் ஒரு அந்த காப்பி வச்சுக்கிறேன், அந்த ஹன்சார் காப்பி வச்சுக்கிறேன். தேர்தல் காலங்களில் என்னோட கார்லேயே கொண்டு வந்துருக்கணும். யாராவது வித்தியாசம் பார்த்தோன்னு அடுத்து காட்டுறது. ஆதரவாக வாக்களித்தார்கள். அந்த வேளையிலே திரு ஜிஜி பொன்னம்பலம் அமைச்சராகவும் ஆகிவிட்டார். அதான் முன்னர் திரைமறைவிலே நடந்த சில சம்பவங்கள். அமைச்சராகவும் மாறிவிட்டார். அவருடைய பேர் ரைட் ஆனரபிள் ஜிஜி பொன்னம்பலம் கேசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அமைச்சராக தன்னுடைய கட்சி தவறான பாதையிலே சென்ற போது அதை எதிர்க்க தயங்கவில்லை. கட்சி பிளவுபடுகிறது என்றெல்லாம் குய்யோ முய்யோடு குளறுகிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த கட்சியை 2ஆக உடைத்தவர் தந்தை செல்வா. கொள்கைக்காக, சரியானதை செய்வதற்காக தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்தார். 49ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மருதானையிலே முதலாவது கட்சி கூட்டம். அதைத் தொடர்ந்து 51ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திருவண்ணாமலையிலே முதலாவது தேசிய மாநாடு. அதிலே கட்சியினுடைய கொள்கை திட்ட தெளிவாக வரையறுக்கப்பட்டது. இலங்கையிலே வாழுகிற தமிழ் மக்கள் ஒரு தேசம், நாங்கள் ஒரு மக்கள். சர்வதேச சட்டத்திலே நாங்கள் ஒரு மக்கள். அதன் அடிப்படையிலே எங்களுக்கு ஒரு இறைமை உண்டு. அந்த இறைமையின் அடிப்படையிலே சுய நிர்ணய உரித்து உண்டு. அது வடக்கு கிழக்கிலே எங்களுடைய அந்த உரித்தை உபயோகிப்பதற்கான சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலான சுதந்திரம் நமக்கு உண்டு என்று வரையறுத்து கூறினார். துரதிர்ஷ்டவசமாக அடுத்த வருடம் 52ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலிலே கட்சி கொள்கை சரியாக மக்களுக்கு பரப்பப்படுவதற்கான நேரம் இருக்கவில்லையோ என்னவோ, வடக்கிலே ஒருவரும் கிழக்கிலே ஒருவரும் மட்டும்தான் வெற்றி பெற்றார். தந்தை செல்வா தோற்றார். ஆனால் இந்த தொகுதிக்கு இருக்கக்கூடிய பெருமை, வன்னியசிங்கம் வடக்கிலே வெற்றி பெற்றார். இலங்கை தமிழர் கட்சி சார்பிலே வெற்றி பெற்றார். கிழக்கிலே திருவண்ணாமலையிலே திரு ராஜவரோதியம் வெற்றி பெற்றார். ஆனால் அதற்கு பிறகு நடந்த அத்தனை தேர்தல்களில் இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக முன்னிருந்திருப்பது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். ஜனநாயக ரீதியிலே ஒரே கட்சியா தமிழ் மக்களுடைய பூரண ஆதரவை வடக்கிலேயும் விசேஷமாக கிழக்கிலேயும் எங்களுடைய கட்சி பெற்றிருக்கிறது. நான் விசேஷமாக கிழக்கிலே என்று சொல்வதற்கான காரணம், கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கூட தேசிய மக்கள் சக்தி எல்லா தேர்தல் மாவட்டங்களிலேயும் வெற்றி பெறுகிற போதும் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்திலே வெற்றி பெறவில்லை. ஒரே ஒரு தேர்தல் மாவட்டத்தில் மட்டும்தான் வெற்றி பெறவில்லை. அது மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டம். அங்கே வெற்றி பெற்றது இலங்கை தமிழரசு கட்சி. எங்களுடைய இளம்
பாராளுமன்ற உறுப்பினர், மிகவும் வயது குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர், மிகப்பெரிய விருப்பு வாக்குகளை பெற்று மட்டக்களப்பிலே தமிழரசு கட்சியினுடைய கொடியை நிலைநாட்டி இருக்கிறார். மிகப்பெரிய விருப்பு வாக்கு என்று நான் சொல்வதற்கான காரணம் இது பல இடங்களில் பலர் சொல்லுவதில்லை, ஆனால் சொல்லி மக்களுக்கு தெரிய வேண்டும். $65,000 விருப்பு வாக்குகளை திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் பெற்றார். இரண்டாவதாக வந்தவரும் மூன்றாவதாக வந்தவரும் 21,000 19,000 விருப்பு வாக்குகளை பெற்றார். அவர்களை நான் இழிவுபடுத்துவதற்காக சொல்லவில்லை, அந்த இடைவெளியை சொல்லுங்கள். மட்டக்களப்பிலே ஒரு மாவட்டத்திலேயாவது தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறாமல் இலங்கை தமிழரசு கட்சியை வெற்றி பெற வைத்தது அந்த ஒருவருடைய உழைப்பு இல்லை என்று எவருமே சொல்ல முடியாது. வாக்கெண்ணிக்கை பார்த்தால் தெரியும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இளையவர்கள் முன்வருகிற போது தந்தை செல்வா 56ஆம் ஆண்டிலே வேட்பாளர்களை நிறுத்திய போது அவருக்கு 60 கிட்ட வயதாயிற்று. ஆனால் வேட்பாளர்கள் பெரும்பாலானவர்கள் 30 வயதுக்கு குறைந்தவர்கள், 20 சொச்ச வயசு உள்ளவர்கள் தான் மிக கூடிய எண்ணிக்கையான வேட்பாளர்கள் இலங்கை தமிழரசு கட்சியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்கள். அநேகமாக எல்லாரும் சட்டத்தரணிகள், VN நவரத்னம், அமிர்தலிங்கம் அவர்களை தெரிந்தெடுத்தார். இளம் சட்டத்தரணிகளை தெரிந்தெடுத்து நிறுத்தினார். அவர்கள் வெற்றி பெற்றார்கள். நீண்ட காலம் கட்சியினுடைய கலைஞரை விளக்குகளாக திகழ்ந்தார்கள் நாடு முழுவதிலே. இன்றைக்கும் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய பேரும் பலர் சொல்லுவார்கள். இடையிலே நீண்ட காலம் இந்த கட்சி செயல்படாமல் இருந்தது உண்மை. ஆனால் மீண்டெழுகிற போது கட்சியை உருவாக்கினவருடைய வழியிலே நாங்கள் செல்லுகிறோம் என்றால் அதனை நாங்கள் பின்பற்ற வேண்டும். கட்சி கோட்பாடுகளுக்கு மாறாக எவர் செயற்பட்டாலும் தந்தை செல்வா அவர்களை கட்சியை விட்டு நீக்க தயங்கவில்லை. அதற்கு வி நவரத்தினம் சிறந்த எடுத்துக்காட்டு. தந்தை செல்வாவினுடைய மூளை நவரத்னத்தில் தலையிலே இருக்கிறன்னு சொல்லுவார், தங்க மூளை. அந்த அளவுக்கு நெருக்கமானவர். ஆனால் நவரத்னம் கட்சி கொள்கையை விட்டு விலகின போது விலகினார். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் 70ஆம் ஆண்டுகளிலே யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே இளைப்பாறிய நீதிபதி CX மார்ட்டின் அவர்கள் எம்பியாக இருந்தார். கட்சி கொள்கைக்கு மாறாக செயற்பட்ட போது சுவாரஸ்யமானது நான் சொல்வதற்கு காரணம், கட்சி கூட்டத்திலே தந்தை செல்வா அவருடைய முதுகை தட்டி நீர் போகலாம், முதுகை தட்டி நீர் போகலாம், அவ்வளவுதான். அந்த நாட்களில் கட்சியை விட்டு விளக்குறது அப்படித்தான், முதுகை தட்டி நீர் போகலாம் ரெண்டா போறது. இன்றைக்கு தான் போய் வழக்கு வைக்கிற பழக்கம், இன்றைக்கு தான் போய் வழக்கு வைக்கிற பழக்கம். அந்த லோகேஸ்வரனும் வழக்குகள் இப்போ 3 வழக்கு வச்சுட்டார். 2 நிராகரிக்கப்பட்டு 3வது இன்னும் சில நாட்கள் நிராகரிக்கப்படும். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், கட்சி பிளவுபட்டு விட்டது. இலங்கை தமிழரசு கட்சி பிளவுபடையில்லை. இலங்கை தமிழரசு கட்சி பிளவுபடையில்லை. ஐயா சிவஞானம் கட்சி தலைமை பொறுப்பு எடுக்கிற போது உறுதியாக சொன்ன வார்த்தை அது, என்னுடைய தலைமையின் கீழே கட்சி ஒருமுகமாக இருக்கும், கட்டுக்கோப்பாக இருக்கும், ஆனால் ஒரு கட்சியாக இருக்கும். இன்று வரை அவரை காத்து வருகிறார். அவர் தொடர்ந்து அதை செய்வார். கட்சி பிளவுபடவில்லை. ஆனால் கட்சி பிளவுபடக்கூடாது என்பதற்காக கட்சி கொள்கைகளை மீறி செயற்படுகிறவர்களை நாங்கள் கட்சிக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்க மாட்டோம். அது நடக்காது, அது நடக்காது. கட்சி கொள்கைகள் என்றால் கட்சியுடைய பாரம்பரியம் அதிலே சேர்ந்ததுதான். சுயதன் சொன்னது போல மதுபோதைக்கு அடிமையாக கூடாது என்று நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். அவர் சுருட்டன் சொன்னது ஒரு தவறு இருக்கு. அது என்னென்றால், மதுபானம் இருந்தக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது என்று கட்சி தீர்மானம் எடுத்தது.
சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு தீர்மானம் எடுத்தபடியே சில பேர் சுருட்டுக்கு மாறிவிட்டார். அதான் நடந்தது. திரு ஆளாள சுந்தரம் அதுக்கு ஒரு உதாரணம். கட்சி சொல்லிட்டு இனி சிகரெட் பிடிக்கக்கூடாது, ஆனால் என்ன செய்யறது அப்போ சுருட்டை கற்றுவாங்க. சின்ன டெக்னிக்கல். அப்ப இதெல்லாம் கட்சியினுடைய பாரம்பரியம். இதையெல்லாம் மீறி செயற்படுகிறவர்கள் கட்சியில் இருக்கலாம். கட்சி ஒரு முடிவெடுக்கிற வரைக்கும் கட்சிக்குள்ளே வித்தியாசமான எல்லா விதமான கருத்துக்களும் நிலவலாம், பேசப்படலாம், அடிபடலாம், மாற்று கருத்துக்கள் சொல்லப்படலாம். பூரண சுதந்திரம் உண்டு. ஆனால் முடிவெடுத்த பிறகு, கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு அனைவருடைய முடிவும் அந்த முடிவாகத்தான் இருக்க வேண்டும். வேறு முடிவாக இருக்கலாம், வேறு முடிவாக இருக்கலாம். ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். கட்சியினுடைய முடிவுக்கு மாறாக செயல்பட்டவர்கள் கட்சியில் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. எப்படி இருப்பது? ஒரு அரசியல் கட்சி, நாட்டில் நடக்கிற மிகப்பெரிய ஒரு தேர்தல், அது சம்பந்தமாக கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு மாறி செயல்பட்டு போட்டு தொடர்ந்து கட்சியில் இருக்கலாம். இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. தந்தை செல்வாவினுடைய காலமாக இருந்தால், ஐயா சிவஞானம் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறதுல கொஞ்சம் இலகுதன்மையை காண்பிக்கிறார். இப்ப தந்தை செல்வாவுடைய காலமாக இருந்திருந்தால் சிஎக்ஸ் பாண்டியன் நடந்திருக்கு. முதுகுல தட்டி நீர் போகலாம் என்று சொல்லியிருந்தார். அதுதான் ஒரு கட்சி, கட்டுக்கோப்பாக இருக்கிற கட்சியினுடைய அழகு. அதுதான். இது சம்பந்தமாக நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்க்கிற, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு எதிராக இருக்கிற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ்ல சிறப்பாயிருக்கும். எவராக இருந்தால் கட்சி உடனே அப்படியே தூக்கி வெளியாகும். மணிமண்டன் நல்லதுதான். அதுதான் கட்சி. எதுவும் பேசலாம், எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கலாம். ஜனநாயக கட்சி கருத்துக்கு பூர்ண சுதந்திரம் இருக்கிறது. வாக்கெடுப்பு நடத்தித்தான் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், வாக்கெடுப்பு நடத்தித்தான் தீர்மானம் எடுக்கிறது. அதுதான் ஜனநாயக மரபு. கட்சி யாப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது எப்படியாக அந்த வாக்கெடுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்று. ஒரு காலமும் வாக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னா கட்சி யாப்பில் எழுதி வச்சிருக்கிறதா? இப்படித்தான் வாக்கெடுப்பு நடத்தப்படும். தெளிவாக விவரமாக சொல்லப்பட்டது. கட்சி முடிவுகள் எடுக்கிற போது அந்த கட்சி முடிவுகளுக்கு இணங்கி நடப்பதுதான் கட்சியுடைய சிறப்பம்சம். கட்சிக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வீழ்ச்சி இருந்தது உண்மை. அது ஒரு அலையோட வந்த ஒரு பிரச்சனை. ஜனாதிபதி தேர்தலில் 42% தான் அனுர் குமாரசாமி எடுத்தவர். இதுக்கு முதல் நடந்த எல்லா ஜனாதிபதி தேர்தல்களையும் வெற்றி பெற்றவர்கள் 50க்கும் மேற்பட்ட சதவீதத்தை எடுத்தவர்கள். இவர் எடுத்தது 42% மட்டும்தான். வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல மாவட்டங்களிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கு ஆரம்பம் கொடுத்ததோ அவர்தான் வெற்றி பெற்றார். வேறொரு வெற்றி பெற அவருக்கு வேறொரு தமிழ் கட்சியும் ஆதரவு கொடுக்கவில்லை. இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் ஒரே ஒரு தமிழ் கட்சி அவருக்கு ஆதரவு கொடுத்தது. அவர்தான் வெற்றி பெற்றார் வடக்கு கிழக்கில் சகல மாவட்டங்களில். ஆனால் 42% வைத்து இரண்டாவது கணக்கெடுப்பிலே அது மாறவில்லை. அனுர் குமாரசாமி வென்ற பிறகு ஏற்பட்ட இந்த தேர்தல் புயலிலே, அலையிலே, அவருக்கு ஏற்பட்ட அவருடைய அலையிலே அவருடைய கட்சிக்கு என்றும் இல்லாதவாறு இந்த தேர்தல் முறையிலே என்றுமே இல்லாதவாறு முதல் தடவையாக 3-2க்கு மேற்பட்ட பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் கிடைத்தது. அது நடந்திருக்கிறது, அது நடந்து விட்டது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 6 மாதத்துக்குள்ளே உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் சபைகள் ஒன்றை தவிர, தமிழ் சபைகளிலே, தமிழ் பெரும்பான்மை சபைகளிலே ஒரு சபையை தவிர, நானாட்டான் சபையை தவிர அவர்களால் ஒரு சபையை கூட கைப்பற்ற முடியவில்லை.
அந்த ஒரு சபையை தான் கைப்பற்றினார். மிக கூடுதலான எண்ணிக்கை 34 சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி வசமானது. மற்ற தமிழ் கட்சிகளுக்கு 3, 4 என்று சில சபைகள். ஆகவே கொள்கை அடைவிலே தந்தை செல்வா எப்படியான கொள்கையை நிலைநிறுத்தினாரோ அந்த கொள்கை தமிழ் மக்கள் மத்தியிலே இன்றும் அசைக்க முடியாத கொள்கையாக இருக்கிறது. சமஷ்டி அடிப்படையிலே ஒரு அதிகார பகிர்வு இருக்க வேண்டும், வடகிழக்கிலே இருக்க வேண்டும் என்பதிலே இன்றைக்கு தமிழ் மக்களுடைய அசைக்க முடியாத அரசியல் நிலைப்பாடாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகையினால் தான் தந்தை அந்த சிந்தனைக்கு, அந்த எண்ண கருவுக்கு வித்திட்டவர் அவர். சமஷ்டி இலங்கைக்கு பொருத்தமானது என்று அவர் முதல்ல சொன்னீங்க. இந்த வருஷத்தோடு அதுக்கு 100 வயது. 1926ஆம் ஆண்டு SWRD பண்டாரநாயக்க தான் இலங்கைக்கு பொருத்தமான ஆட்சி முறை சமஷ்டி முறை என்று இலங்கைக்கு சமஷ்டி முறையை அறிமுகப்படுத்தியது. SWRD பண்டாரநாயக்க 5 கடிதங்கள் எழுதினார் சிலோன் மார்னிங் லீடர் என்ற பத்திரிகை. 1926ஆம் ஆண்டு ஜூலை மாதம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு பேருரையை நிகழ்த்தினார். சமஷ்டி தான் நல்லது. இந்த வருடம் ஜூலை மாதத்திலே அதை ஒத்த ஒரு நிகழ்வை நான் நடந்திருக்கிறேன். பண்டாரநாயக்க அறிமுகப்படுத்தின 100 வருடங்களுக்கு முடியுமானால் அவருடைய புதல்வியை அழைத்து அதே மாதிரியான உரையை நடத்த நான் முயற்சி செய்கிறேன். ஏனென்றால் அதை அறிமுகப்படுத்தியது ஒரு சிங்கள தலைவர். அது சிங்கள மக்களுக்கு கேடானதாக இருக்கவே முடியாது. சிங்கள தலைவர் அறிமுகப்படுத்தினது மட்டுமல்ல, ரணமோர் கமிஷனுக்கு முன்பாகவும் சோமரி கமிஷனுக்கு முன்பாகவும் கண்டிய தலைவர்கள் கேட்டது பெடரல் அமைப்பு. அவர்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானதை கேட்டார். இதை சிங்கள மக்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்கள் எங்களுக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓடிக்கொண்டு எங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொண்டிருந்தால் நடக்காது. உங்களுடைய தலைவர், உங்களுடைய தலைவர்கள் முதலாக பெடரல் முறைதான் சரியான முறை என்று தீர்மானம் நிறைவேற்றிய அரசியல் கட்சி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, வைத்திலிங்கம் கெடமன் ப்ரொபோசல்ஸ். ஆகவே இது தந்தை செல்வா 48ஆம் ஆண்டு, 49ஆம் ஆண்டு, 48, 49ஆம் ஆண்டுகளில் அவர் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கான ஒரு கட்சியை ஸ்தாபித்தார். அது பெரும்பான்மையாக வாழுகிற சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல. அப்படியான ஒரு விஷம பிரச்சாரம் இத்தனை காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. 77 வருடமாக நடக்கிறது. அதை நாங்கள் முறியடிக்க வேண்டும். இதை அறிமுகப்படுத்தியவர்கள், இதை முதலில் கொண்டு வந்தவர்கள் சிங்கள தலைவர்கள். அதனால சிங்கள மக்களுக்கு மாறானதாக இது ஒரு காலமும் இருக்க முடியாது என்கின்ற செய்தியை இந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகாவது சமஷ்டி என்ற கொள்கையை, சமஷ்டி கட்சி என்ற பெயரை, எங்களுடைய கட்சியின் உத்தியோகபூர்வ பெயரே பெடரல் பார்ட்டியாக தான் இருந்திருக்கிறது. 20ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகளை பார்த்தீங்கன்னா FPFP தான் இருக்குது, பெடரல் பார்ட்டியில் தான் இருக்குது உத்தியோகபூர்வ முடிவு. அந்த பெயரையே கொண்டிருக்கிற எங்களுடைய கட்சி அந்த விடயங்களை முன்னின்று வெளிப்படுத்த வேண்டும். தந்தை செல்வா அப்படியான ஒரு இறுக்கமான கோட்பாட்டை முன்வைத்து அதற்கென்ற ஒரு அரசியல் கட்சியே ஸ்தாபித்து அந்த எண்ணக்கருவை இன்றைக்கும் தங்களுடைய தாரக மந்திரமாக தமிழ் மக்கள் கொண்டிருக்கிறார்கள். அதை நிறைவேற்ற பண்ண வேண்டிய பொறுப்பு இன்றைய தலைமைத்துவத்துக்காவது இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய வேண்டும். தலைமைத்துவம் மட்டுமல்ல, கட்சி தொண்டர்கள், கட்சி அபிமானிகள், இந்த கோட்பாட்டோடு இணங்குகிற அனைவரும் சேர்ந்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற செய்தியோடு மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி